தாத்தா தாத்தா தண்டா தாத்தா எந்த ராஜா கேள்வி ஒன்று கேட்கவா? சோழி உண்டு வருகுதா? கேட்டு தெளிய வேண்டும். கேள்வி முதல் புரிய வேண்டும். புரியும்படி கேட்பேன் நான். தெளியும்படி சொல்பவனும் நான். எப்படி இருக்குது இப்ப உலகம்? ஹாப்பிலெஸ். மனிதர்கள் என்றால் ரெஸ்ட்லெஸ். உறவுகள் என்பது மீனிங்லெஸ். ஆடைகள் வந்தால் ஸ்லீவ்லெஸ். சமையல்கள் எல்லாம் ஃபயர்லெஸ். தொலைபேசி எல்லாம் வயர்லெஸ். சாப்பிட வந்தால் ஃபேட்லெஸ். பழங்களை தொட்டால் சீட்ஸ்லெஸ். கார்ல போனால் கீலெஸ். காளையர் எல்லாம் ஜாப்லெஸ். சாலைகள் எங்கனும் ஹோம்லெஸ். தலைவர்களானோர் ஷேம்லெஸ். புழுகர்கள் கூட்டம் யூஸ்லெஸ். சில்லுகள் மட்டும் டியூப்லெஸ். எல்லாம் இப்படி லெஸ்ஸா இருக்கேக்க லெஸ்ஸா இருக்கேக்க கொண்டாட்டம் மட்டுமே அப்படி இருக்க கூடாது. அப்படி இருக்க கூடாது. கிஃப்ட்லெஸ். அப்படி இருந்தால் எனக்கு இந்த வேலை குறைவு களைச்சு போன. உள்ளம் நிறைய உணர்வுகள் வேண்டும். இல்லம் நிறைய புன்னகை வேண்டும். கள்ளம் மறைய நேர்மையும் வேண்டும். தோல்வியின் போது நம்பிக்கை வேண்டும். துன்பத்தை என்றும் வென்றிட வேண்டும். வெற்றிகள் வாங்க முயற்சிகள் வேண்டும். மனிதர்கள் மீது பரிவுகள் வேண்டும். புனிதர்கள் மீது பக்தியும் வேண்டும். தடைகளை கண்டால் தாண்டிட வேண்டும். விடைகளை தேடி ஓடிட வேண்டும். பகைமையை காண நெஞ்சுரம் வேண்டும். வஞ்சனை மனிதரை விஞ்சிட வேண்டும். வறுமையின் வலிகளை புரிந்திட வேண்டும். சிறுமைகள் வாழ்வில் அழிந்திட வேண்டும். பொறுமைகள் தாண்டா இயல்பது வேண்டும். வெறுமைகள் இங்கு சரிந்திட வேண்டும். தனிமையில் போய் நாம் பேசிட வேண்டும். அழுகையில் விரல் விழி துடைத்திட வேண்டும். சோர்வினில் உடன் நாம் இருந்திட வேண்டும். இழப்பினில் ஆறுதல் தந்திட வேண்டும். பிறப்பினில் அர்த்தம் சேர்த்திட வேண்டும். இறப்பினில் அடுத்தவன் நினைந்திட வேண்டும். இடர்தனில் தூக்க நாம் கைதர வேண்டும். பாரத்தில் சேர்ந்து நாம் தோள் தர வேண்டும்.